அபிஷேகத்தை தேவன் எதற்கு தருகிறார்? The next reason why does God give us the anointing? யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், எண்ணெயை பூசி உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவர்களுக்காக சபையினுடைய மூப்பர்கள் எண்ணெய் பூசி ஜெபிப்பார்களாக, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். James 5 verse 15, and the prayer of faith shall save the sick, and the Lord shall raise him up, and if he have committed sins they shall be forgiven him. விசுவாசமுள்ளதான ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். The prayer of faith shall save the sick, and the Lord shall raise him up. 14ஆம் வசனத்திலே பார்க்கும், அவனுக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். And in verse 14 we see that they should pray over him, anointing him with oil in the name of the Lord. எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. Oil refers to the anointing. அப்படியானால் தேவன் அந்த மனிதனுக்கு அபிஷேகத்தை தருகிறார். Therefore God wants to give anointing to that person. வியாதிப்பட்டதான மனுஷனை தேவனுடைய அபிஷேகம் தொடுகிறது. அதற்கு அந்த எண்ணெய் ஒரு மீடியமாகும். The anointing touches the person who is sick, and oil is used as a medium in order to transfer the anointing to him. இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் இருக்கும் பொழுது சீஷர்களிடத்தில் சொன்ன எண்ணெயை பூசி அவர்களுக்காக அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். When Jesus was in this world, when he was living in this world, சீஷர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். the disciples used the anointing oil to pray over the sick. அவர்கள் சுகமாயிருக்கிறார்கள். And the sick were made whole. அந்த வியாதிப்பட்டதான அந்த மனிதன் சுகமாவதற்கு அபிஷேகம் அவசியமாக இருந்தது. So for the sick person to be made whole, the anointing oil was required. இயேசு கிறிஸ்துவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் அவர் சுற்றி திரிந்தார். If the Bible says that Jesus Christ of Nazareth was going about with the anointing, அவர் போய் இயேசு தொட்ட உடனே, அவர் பேசின உடனே, அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். And as a result, when people touched him, when they touched his clothes, they were made whole. ஆகவே வியாதி உள்ளதான ஒரு மனுஷன் வியாதியிலிருந்து சுகப்பட வேண்டுமானால் அந்த மனிதனுக்கு அபிஷேகம் தேவை. So if a man has to be healed from his sickness, anointing is needed. அபிஷேகம் தேவை. உங்களுக்கு அபிஷேகம் தேவை. You need the anointing. வியாதி இல்லாமல் வாழ்வதற்கு நமக்கு அபிஷேகம் தேவை. You need the anointing to live a life without sickness. ஆகவே நாம் அபிஷேகத்தை வாஞ்சிக்க வேண்டும். Therefore we need to desire for the anointing. நாம் கேட்டால் தான் தேவன் நமக்கு தருவார். Only if we ask, God will give us. நாம் அபிஷேகத்தை குறித்து நாம் அசட்டையாக இல்லாவிட்டால் அதை குறித்ததான முக்கியத்துவத்தை உணராமல் இருப்போமானால் தேவன் நமக்கு எப்படி அபிஷேகத்தை தர முடியும்? If we take the anointing lightly or do not understand the importance of this anointing, how do you think the Lord is going to give it to you? இயேசு கிறிஸ்து போனதான இடத்திலே நாம் பார்க்கிறோம், 38 வருஷமாக அந்த படுக்கையில் இருந்ததான அந்த மனிதன் அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டார். In the Bible we see that when Jesus Christ goes to minister, he finds a person who is paralyzed in his bed for 38 years, but when he receives the anointing, he is made whole. அதற்கு காரணம் என்ன? சுகத்தை பெற்றதற்கு காரணம் என்ன? What is the reason behind his healing? இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகம். The anointing that was on Jesus Christ. அந்த அபிஷேகம் அந்த மனிதனை தொட்டது. That anointing touched that man. வியாதிப்பட்டதான மனிதன் சுகமானான், படுக்கை விட்டு எழும்பினான். The sick man immediately was healed and he rose up from his bed. மோசே 120 வயதிலும் அவர் கண்கள் மங்கவில்லை, அவருடைய சரீர பலன் குன்றி போகவில்லை. Even Moses, for 105 years his eyesight never dimmed, his natural forces never abated. அதற்கு காரணம் என்ன? What was the reason? அபிஷேகம். The anointing. எலியா ஓரேப் மலை மட்டுமாக 40 நாட்களாக நடந்து போனார். Elijah was walking from Mount Horeb for 40 days. காரணம் என்ன? What is the reason? தேவனுடைய அபிஷேகம். The anointing. ஆகவே அபிஷேகம் என்பது அது நம்முடைய கண்களுக்கு தெரியாததான வல்லமை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Therefore anointing is an invisible power that has been given to each and every one of us. ஆகவே நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, வாயை திறந்து நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் மோசேக்கு மாத்திரமல்ல, எலியாவுக்கு மாத்திரமல்ல, அல்லது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு வாய்ப்பை நமக்கு தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். Let us all understand that this anointing was not given just for Moses or for Elijah or for Apostle Paul, but it has been given to us as well, so that we can enjoy this experience, this anointing. ஆகவே இன்றைக்கு அபிஷேகத்தினுடைய வல்லமையும் அபிஷேகத்தினுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொண்டு தேவனிடத்திலே அந்த அபிஷேகத்தை நாம் கேட்போம். Therefore we need to understand the importance of this anointing and then ask and desire and ask of it from the Lord.